வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்குறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்ட் 20வது வீடியோ சரிங்களா? பார்ட் 20வது வீடியோ. இது 10th ஸ்டாண்டர்ட் தரம் தான். தமிழ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தரம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து ஒரு 100 கொஸ்டின், ஜிகேல வந்து ஒரு 75 கொஸ்டின், மேத்ஸ்ல ஒரு 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாங்க வீடியோவ பார்ப்போம். சரிங்களா? சமீபத்தில் நடந்த ஒரு எக்ஸாம் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின தமிழ்நாட்டு கவர்மெண்ட் நடத்தின ஒரு அரசு தேர்வு 2023 நடந்தது. அதாவது சிலபஸ் மாறின பிறகு பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத பொங்கல் அன்று சரிங்களா? பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுதுன்னு கேட்டா பொங்கல் அன்று. 2வது கொஸ்டின் பாருங்க. சீரிழமை சீரிழமை அப்படி பிரிக்க சொல்ல சீர் பிளஸ் இளமை சரிங்களா? சீர்மை பிளஸ் இளமைன்னு போட்டுறாதீங்க. சீர்மை சீர் பிளஸ் இளமை இதான் வந்து நம்மளுக்கு சரியான பதில். அடுத்து பாருங்க. பூ பிளஸ் சோலைன்னா பூஞ்சோலை. பூஞ்சோலை பாத்துக்கங்கன்னா பூ பிளஸ் சோலைன்னா பூஞ்சோலை சரிங்களா? எனக்கு கொஞ்சம் தடுமல் இருக்கு. அதனால கொஞ்சம் வாய்ஸ் வித்தியாசமா இருக்கும். பாத்துக்கங்க சரிங்களா? அதாவது கூட்ட பெயர்கள்ல யானை கூட்டம் சரிங்களா? சரியான ஒரு எண்ணடை தேர்வுன்னு கேட்டா யானை மந்தை, யானை நிறை, யானை திரள்லாம் வராது. யானை கூட்டம் தான் இதுல சரியான பதில். அடுத்து பாருங்க. பல குலை சரிங்களா? பல குவியல் போட்டுறாதீங்க. பல குலை இதான் வந்து இதுல வந்து 5வது கொஸ்டின்ல சரியான பதில். 10 பாட்டு நூல்கள் ஒன்று முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு ஆசிரியர் யாருன்னா கபிலர். இதுல பாத்தீங்கன்னா சரியா கூட்டு காரணம் கட்டுறாங்க. இதுல வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்று எது முல்லைப்பாட்டுங்கிறது ஒரு சரியான பதில் தான். முல்லைப்பாட்டு பாடலை பாடியவர் கபிலர் கிடையாது. இது வந்து தவறான. முல்லைப்பாட்டு நப்பூதனார் சரிங்களா? இதை வந்து ஆப்ஷன் கூற்று 1 தான் சரியானது. அடுத்து பாருங்க. கீழ்காணும் தொடரை கவனிங்க. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்துக்கு குடிநீருக்காக உதவும் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னி குயிக் சரிங்களா? அதாவது முல்லை பெரியார் அணையை கட்டியது ஜான் பென்னி குயிக்னு சொல்றாங்க. இது வந்து கூற்று சரி சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவை தடுப்பதற்காக அணையை கட்டினார். இது வந்து இதுவும் சரிதான் சரிங்களா? கூற்றுங்கரி காரணம் சரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுல சரியான பதில். இது வந்து பாத்தீங்கன்னா 9th இந்த இது கொஸ்டின் பாத்தீங்கன்னா 9th தமிழ்ல இருக்கு சரிங்களா? 9th தமிழ் புக்ல இருக்கு. 9th தமிழ் புக்ல இருக்கு. புது தமிழ் புக் சரிங்களா? முல்லை பெரியாறு அணை கட்டியவர் யாருன்னா ஜான் பென்னி குயிக்னு கொஸ்டின்ல ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துகின்றான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதான் வந்து பணமெல்லாம் வராது. மனம் இருந்தாதான் மார்க்கம் உண்டு. அதாவது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க. நோயாளன் அப்படின்னா மாளாத காதல் நோயால் போல் சரியா? நோயாளன் போல். இதான் வந்து இந்த 9th கொஸ்டினுக்கு பி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சிறப்பிக்க. எல்லோருக்கும் இனிய வணக்கம் சரிங்களா? எல்லோருக்கும் இனிய வணக்கம். அதாவது இந்த இனியங்கிறது வந்து இந்த ஆப்ஷன் பில தான் சரியான பதில் இருக்கு. வாழ்ந்தொழுகள் வந்து கொண்டே இருந்தன. இது வந்து இறந்த காலம். பொருத்தமான காலத்தில் இதுதான். வாழ் தோழிகள் வாழ்த்தோழிகள் வந்து கொண்டே இருந்தன. அதாவது நடந்து முடிஞ்சிட்டு. அப்போ வந்து இது இறந்த காலம். சரியான இணையை தேர்ந்தெடுங்க. மழை பெய்யும். மழை பெய்யுங்கிறது நடக்க போறத சொல்லுது. அப்ப இது வந்து எதிர்காலம். இதான் வந்து இதுல சரியான பதில். சரிங்களா? அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியம் கண்டீர். பழம் நழுவி பாலில் விழுந்தது. அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்தது. அதாவது முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து இறந்த காலம். இதான் வீசனம் என்பதன் எதிர்ச்சொல்னு கேட்டா வீசனம் வந்து மகிழ்ச்சி. வீசனம்னா அது சொல் வந்து அதோட அறிஞ்ச பொருள் கவலை. அதோட எதிர்ச்சொல் கேட்டுறாங்க. அதனால வந்து மகிழ்ச்சி. அல்லவை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அல்லவைங்கிறது எதிர்ச்சொல்னு கேட்டா நல்லவை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் மயிலை என்னும் வழங்க பெயருக்கு ஊர் பெயர்கள் எது வென்றுகின? மயிலாப்பூர். மயிலாப்பூருக்கு தான் மயிலை எப்படி சொல்றாங்க? மயிலாடுதுறைன்னு போட்டுறாதீங்க. மயிலாப்பூருக்கு தான் ஷார்ட்கட்டா மரபு பேர் வந்து மயிலை. புதுக்கோட்டை என்பதன் மரபு பேருங்கட்டா புதுகை. சரிங்களா? புதுக்கோட்டைக்கு வந்து புதுகை. சிவிங்கம் என்பதை தமிழ் படுத்துக. இது சிவிங்கம் வந்து சுவைப்பு பயின் சரிங்களா? சுவைப்பு பயின். அடுத்து மேகசின்னா பருவ இதழ். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்த செய்யத்தக்க செய்யாமல் யானும் கெடும். அதாவது எதை வந்து செய்யாமல் கெடும் வந்து இதுக்காக விடைக்கேற்ற வினா. கரகாட்டத்தில் கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். அதாவது விடைக்கு இது வினா எப்படின்னா கரகாட்டத்து வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்து வேறு பெயர்கள் யாவை கேட்டா அதாவது குடக்கூத்து, கரகாட்டத்துக்கு கரகாட்டத்து கும்பாட்டம் அல்லது குடக்கூத்து என்றும் கூறுவர். இதான் வந்து சரியான இது. அதை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த மாறான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையை படர்க்க இடத்தில் கூறுவது இடவழுமதி ஆகும்.
இது எவ்வகை வளம்னு கேட்டா இது வந்து விடைக்கட்சி தான். அடுத்து பாருங்க 23ஆம் கொஸ்டின். முத்து குளிக்கும் கொட்கையின் அரசன் யாருன்னா அதிவீரமா பாண்டியன். கொட்கையின் அரசன் யார்? இதான் ஒரு அந்த பதிலுக்கு ஏத்த வினா. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நான் பெட் ஹவுஸுக்கு செல்கிறேன். அதாவது இந்த இதுல வந்து சரியான தமிழ் அர்த்தம் வேண்டாம். நான் கலங்கரை விளக்கத்துக்கு செல்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிதல். அதாவது நாமகரணம் அப்படின்னா பெயர். நாமகரணங்கிறது ஒரு பெயர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிய. சரியான இது கேட்டா மதுர வசனி அப்படின்னா தேன்மொழி பாவை. மதுர வசனிங்கிறது தேன்மொழி பாவை. இது மதுரை மீனாட்சி, தென்மொழியால், அலமரத்த நாயகி இதுல வந்து வராது. மதுர வசனிங்கிறா ஒரு தேன்மொழி பாவை. இதுல இதான் வந்து சரியான பதில். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் கேட்டா பணிந்து பணித்து. பணிந்துன்னா கட்டுப்படுத்தல், பணித்துன்னா உத்தரவிடுதல். சரிங்களா? இந்த இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து எல்லாம் கட்டாயம் கேட்பாங்க. எக்ஸாம்கள்ல நம்மளுக்கு வந்து எல்லாம் ஒண்ணு போல இருந்த மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஒண்ணு போல இருந்த மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு குழப்பிரும். நல்லா பார்த்துக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா இது வரைக்கும் 19 வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? தமிழ் வீடியோ, ஜிகே வீடியோ எல்லாம் சேர்த்து 19 வீடியோ பேருக்கு. பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து யாருமே இந்த யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் அப்லோட் பண்ண கிடையாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்றோம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். 20 கொஸ்டின் கிட்ட 20 பாட்டு கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கு. இன்னுமே வந்துட்டு இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் எல்லாமே சமீபத்தில் நடந்த டிஎன்பிசி, ERP, டெட் சம்பந்தமான கொஸ்டின் தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு என்ன நடத்துது அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. போலீஸ் கொஸ்டின் ஒரு 2-3 கொஸ்டின் போட்டிருக்கு. தகளி அப்படின்னா அது வந்து அகல் விளக்கு. சரிங்களா? தகளினது அகல் விளக்கு. அடுத்து வந்து கார்கர் அப்படின்னா நெய்பவர். கார்கர் அப்படின்னா நெய்பவர். நூலாய் அப்படின்னா இளம்பாக்கு. இளம்பாக்கு வந்து என்ன சொல்றோம்? நூலாய் நிறம். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபடு சரியான இணை தேர்ந்தெடுக்க. விதி, வீதி. சரிங்களா? விதின்னு கேட்டா சட்டம். அதான் நம்ம சட்டம்னா ஆர்டிக்கல், இங்கிலீஷ்ல ஆர்டிக்கல்பாங்க. வீதி அப்படின்னா தெரு. சரிங்களா? அடுத்து பாருங்க குரில் நெடில் மாற்றம் பொருள் பெறுது சரியான இது கேட்டா நசி, நாசி. நசி அப்படின்னா குறைதல், நாசின்னா மூக்கு. சரிங்களா? நாசி வந்து அதாவது மூக்குக்கு இன்னொரு பேருனா நாசி. கலை என்னும் சொல்லுக்கு பொருத்தமுடைய இருபொருள் கண்டறிய. அதாவது வயலின் கலை, முகத்தின் ஒளி. சரிங்களா? கலைன்னா வயலோட கலைங்கிறோம். முகத்தின் ஒளி. சொல் இருபொருள் தருங்கன்னா அதாவது நெல், பதம். அதாவது சொல் இருபொருள் தருங்கன்னா நெல்லுன்னா பதம். அடுத்து சரியான இருபொருளை தருக உறவு. சரியான இருபொருளை தருக உறவு அப்படின்னா உறவுன்னா சுற்றம், இன்னொன்று வந்து விருப்பம். உங்க ஊருக்கே வருகிறேன் அதாவது என்பதையும் சரியான எழுத்து வழக்கு. உங்க ஊருக்கே வருகிறேன் ஒரு பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குன்னா உங்கள் ஊருக்கே வருகிறேன். அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காங்கன்னா வேசரா வந்துடுவேன். சரி, அதாவது விரைவில் வந்து விடுவேன். அதாவது வேகமா வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இங்க வந்து விரைவில் வந்து விடுவேன் தான் சரியான எழுத்து. அதாவது தற்போது வெகுவாக அலைந்திடம் பறவையினம் கேட்டா அதோட சரியான வினை எது அப்படின்னு கேட்காங்க. சரிங்களா? 39ஆம் கொஸ்டின் பாருங்க. வினைத்திற்பம் என்பது யாது? வினைத்திற்பம் என்பது யாதுதான் இதுல வந்து சரியான ஒரு வினாச்சொல்லுக்கு ஏற்ற விடை. சரிங்களா? அடுத்து பாருங்க இந்திய நூலகத்தின் தந்தை என அறியப்படுவர் யாருன்னு கேட்டா யார்? இதான் வந்து ஒரு சரியான வினைக்கேற்ற விடை. அரங்கநாதன். இதுல வந்து அரங்கநாதன் வரும் கொஸ்டின். நம்ம இதுல வந்து 6th புக்ல இருக்கு அரங்கநாதன். ஆனா இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்காங்கன்னா இது சரியான வினாச்சொல் எதுன்னு கேட்காங்க. இதுல யாருன்னு தான் சரியானது. சரியான நிறுத்த குறியீடுகள் இடப்பட்ட தொடரை அறிக. சரிங்களா? அதுல வந்து எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? இதான் வந்து சரியான இது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்கு பார்க்கணும்னா ரிப்பீட்டடா கொஸ்டின் உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டின் பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா வந்து 20ல இருந்து ஒரு 30 கொஸ்டின் வரும். சரிங்களா? நம்மளுக்கு இந்த 20ல இருந்து 30 கொஸ்டின் ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்களுக்கு நம்ம அட்டன் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து டைரக்டா அடிக்கலாம். மற்றவங்களோட இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்காதவங்களோட நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு போறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து டைரக்டா ஆன்சர் அடிப்பாங்க. ஆன்சர் அடிக்க சொல்ல மற்றவங்களுடைய நம்ம அதிகமான மார்க் வாங்கலாம். அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்காங்க. சப்ஜெக்டை நம்ம எவ்வளோதான் போட்டாலும் படிச்சிடலாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸாம் காலில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போறது தான் நல்லது. அதாவது பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும்
சிறுகதை எழுதினார். இதுல வந்து சரியான நிறுத்த குறியீட்டு எதுன்னு கேட்டா ஆப்ஷன் பி தான் சரியான இது. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். அடுத்து பாருங்க, சரியான நிறுத்த குறியிடப்பட்ட தொடரீக இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். இதுல பாருங்க, இதுல வந்து எது புல் ஸ்டாப் வரும், எதுல கமா வரும், எதுல வந்து டபுள் குறி வரும், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மாணவன் எதிர்பார்க்கக்கூடிய பேரு கேட்டா மாணவன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாணவி. சரிங்களா? பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. அதாவது நீங்க பாருங்க, சாரி, இதுல வந்து பொருத்தமான கேட்கல, பொருந்தாததுன்னு கேட்டோம். சரிங்களா? நானே கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இதுல கேன்னா 1 தான். ஊன்னா 2, ஞன்னா 3. இதுல வந்து 4க்கு வந்து ஏன் இருக்கு. இது வந்து ஏன் வராது. இது வந்து ஏ வந்து 7க்குள்ள வார்த்தை. சரிங்களா? இதுல வந்து 4க்கு வந்து எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, சேன் வரும். சரிங்களா? 4க்கு வந்து இதுல வந்து சேன் வரும். ஆனா இதுல வந்து ஏன்னு ஏ வந்து 7க்குள்ளது. அடுத்து பார்த்தா தாவரத்தின் இளநிலையை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டா மடலி, பைங்குல், குருத்துல்ல தாவரத்தின் நிலை குறிக்கும் சொற்கள். இதுல வந்து குறிக்காத சொல்லுன்னு கேட்டா மட்டை வந்து குறிக்காது. இவை மூன்றின் நாமம் கெடுக்கும் நோய் என்ற திருக்குறளை ஒட்டி எதுன்னு கேட்டா காமம், மயக்கம், வெகுளி. இதுலதான் சரியான இது. இது பொருந்தா சொல்லுன்னு கேட்டா இன்பம் வந்து வராது. 48 பால் பருகு. சரிங்களா? மரபு பிழை ஒளி மரபு கேட்டா கிளி வந்து பேசும். அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, வீண்டன, கொண்டன ஆகிய சொல் தரும் பொருள் கேட்டா மலர்ந்தனன்னு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தொளி, தோல், தொடு, ஓடு. இதெல்லாம் வந்து பழங்களோட மேல் பகுதியை தான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சரியான அகர வரிசையில் கண்டறிய. சரிங்களா? அண்ணா, அணை, தலை, மன்னா. இதுல வந்து சரியான அகர வரிசையா கரெக்டா இருக்கு. அதே மாதிரி மஞ்சள், மனம், மதம், மரகதம். இது வந்து சரியான இதுல இருக்கு. அகரவரிசைப்படுத்துக ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓர்வியல். சரிங்களா? அடுத்து பார்த்தா இலை. இலைன்னு கேட்டா மெலிந்து போதல், இலைன்னு கேட்டா நூல் இலை. ஒளி மற்றும் வேறுபாடு இருந்து சரியான இணையை கண்டறிக. நேமி அப்படின்னா சக்கரம். நேமினானது சக்கரம். இன்னொன்று கோடுன்னா மலை. சரிங்களா? இது வந்து சரியான பதில். 57வது கொஸ்டின் பாருங்க. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இது வந்து இதான் வந்து சரியான இது. மத்ததெல்லாம் வந்து குழப்பி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சென்டென்ஸ் வந்து சரியான இதெல்லாம் இதான் சரியானது. வேர்ச்சொல்லை கண்டறிய. நடத்தல்ங்கிறது ஒரு தொழிற்பெயர். சரிங்களா? நட அப்படிங்கிறது வேர்ச்சொல். அதாவது எப்படின்னா, வேர்ச்சொல் எப்படின்னா ஒரு கட்டளை, ஒரு ஆப்போசிட்ல ஒரு நபரை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். போட்டேன் என்னும் வேர்ச்சொல்லை கண்டறிய போடு. சரிங்களா? ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று. சரிங்களா? இதுல வந்து ஓடினான் அப்படிதான் சரியாகும். ஓடுதல்ங்கிறது தொழில். வேர்ச்சொல் வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியாது என்றால் அது முற்றெச்சம். ஒரு வினைமுற்று வந்து எச்ச பொருளை தந்து மற்றொரு வினையை கொண்டு முடியாது என்னன்னு கேட்டா அது முற்றெச்சம். சரிங்களா? படி என்னும் வேர்ச்சொல்லில் வினையச்சம் கேட்டா படித்து. சரிங்களா? படித்து தான் அது வினையச்சம். படித்தங்கிறது பெயரெச்சம். சரிங்களா? படித்தல்ங்கிறது தொழில் பெயர். கான் என்ன என்பது வினைமுற்று கேட்டா கண்டேன். வலுவற்ற தொடரை கண்டறிக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்தனர். சரிங்களா? இது வந்து இந்த கூரை வேய்தனர் அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இதுல வந்து கரெக்டானது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லின் சரியான கண்டட. இது எது சரியான இதுன்னு கேட்காங்க. இதுல வந்து ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 3 தான் சரியான பதில். அதாவது எக்ஸ்கேவிஷன்னா அகழாய்வு. அது எபிகிராபின்னானது கல்வெட்டு. சரிங்களா? எபிகிராபின்னா கல்வெட்டு. ஹீரோ ஸ்டோன் கேட்டா நடுக்கல். இன்ஸ்கிரிபிஷன்ங்கிறது செதுக்குதல் வராது. சரிங்களா? இது 2 தப்பு. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 3 தான் இதுல சரியான பதில். அது அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுன்னு கேட்டா இன்டெலிஜென்ட்னா அறிவாளர். இதுல வந்து இன்டெலிஜென்ட் அறிவாளர்ங்கிறது சரியான பதில். திசிஸ்னானது ஆய்வேடு. மைத்னா தொன்மம். பேட்டன்னா காப்புரிமை. சரிங்களா? இதுல வந்து திசிஸ்னா ஆய்வேடுன்னு வரும். இதுல குறியீட்டுன்னு கிடக்கு. மைத்துனா அது தொன்மம்னு வரும். ஆனா கலைச்சொல்னு கிடக்கு. பேட்டர்ன்னா காப்புரிமை வரும். இதுல ஆவணம் கிடக்கு. சரிங்களா? அது இன்டெலிஜென்ட் தான் அறிவாளர் சரியானது. பொருந்தாத இணையை கண்டறிய. வங்கம் கப்பல். நீக்கான்னா நாவாய் ஓட்டுவன். இதுல வந்து எல்னா காற்று வரும். இதுல வந்து எல்லுங்கிறது காற்று வராது. சரிங்களா? மாட ஒல்லேரி இதெல்லாம் கலங்கரை வழக்கம் சரியான இது.
நீக்கன்னா நாவை விட்டுங்கிற, வங்கம்னா கப்பல் கரெக்ட். பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ எல்ங்கிறது தான் இதுல பொருந்தல. சரிங்களா? அப்போ இதுல வந்து சரியான பதில் ஆப்ஷன் சி தான். அடுத்து பாருங்க 68வது. திஞ்சி புலி இடறிய சிதனுடன் போல அப்படின்னு கேட்டா ஓமையை கூறும் எதென்ற அறியாமை. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான இதை பசுமரத்தாணி போல வந்து எளிதில் மனதில் பயின்றல் தான். கடைத்தரு என்ற எங்குள்ளது என்று கேட்டாக இப்பக்கத்தில் சுட்டு விடை. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு கற்றை எழுத தெரியும் பொழுது இனமொழி விடை. அதுக்கு இனமான இன்னொன்னு சொன்னா அது இனமொழி விடை. பாடத் தெரியுமான்னு கேட்டா பாடத் தெரியும் சொன்னா இதெல்லாம் வந்து அதுக்கு இனமொழி விடை தான். சரிங்களா? வினாவுக்கு விடையாக மற்றொரு வினா விடை அளிப்பதுன்னு கேட்டா வினா எதில் வினாவுதல் விடை. வினாவுக்கு விடையாக சம்பந்தம் எல்லாம் மற்றொரு வினாவை கேட்பது வந்து ஒரு உனக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டா எனக்கு வந்து வேற கொஸ்டின் இந்த மாதிரி சொன்னா வினா எதிர் வினாவுதல் விடை. சரிங்களா? அடுத்து நீ படிக்கவில்லையா என்ற வினாவுக்கு தலை வலிக்கிறது, அதாவது வலிக்கிறது அப்படி சொல்லிட்டு உரைப்பது கேட்டா உச்சது உரைத்தல் விடை. சரிங்களா? அட்வான்ஸா எனக்கு அதாவது படிக்கவில்லைன்னு கேட்டாங்க எனக்கு வந்து வலிக்கிறதுங்க பதிலா வலிக்கும் அப்படி அதாவது நடக்க போறது அட்வான்ஸ்னா ஊர்வது குரல் விடை. சரிங்களா? இப்போ வந்து நடக்கிறது சொல்லணும்னா உச்சது உரைத்தல் விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தருகிற பறவைகள் வந்து தங்கின. சரிங்களா? பறவைகள் வந்து தங்கின. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருமை பிழை தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் குழப்பம். சரிங்களா? நம்மளுக்கு என்னதான் படிச்சாலும் ஒருமை பிழைகள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதனால பாத்துக்கங்க. நானே இந்த சில டைம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கேன். பறவைகள் வந்து தங்கின. சரியான இது. அடுத்து பாருங்க ஒருமை பன்மை பிழை நீக்கிறது மொழி வளரும் தன்மை உடையது. சரிங்களா? மொழி வந்து வளரும் தன்மை உடையது சரியானது. சரியான தொடர் என்றால் பவள வெளிதான் பரிசுக்கு உரியவள். அதாவது பவள வெளிதான் பரிசுக்கு உரியவள். சரிங்களா? அடுத்து பாருங்க சொல் பொருள் பாருங்க திகிரி. திகிரி அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுல வந்து யானை சக்கரம். ஆளினானது கருணை. ஆளினானது இந்த லீ மாறுது பாருங்க. அந்த அதாவது தமிழுக்கு வர்ற லீ அப்படி வந்துச்சுன்னா அது வந்து கடல். இந்த லீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர ஸ்கூலுக்கு வர லீ அப்படி அந்த லே வந்திருக்கு. அது வந்து கருணை. அலர். அலர்ன்னா மலர்தல். சரிங்களா? அலர்னா மலர்தல். கொங்குன்னா மகரந்தம். இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். சொல் பொருள் பொறுத்துக. பூரிசை. பூரிசைனது மதில். சரிங்களா? பூரிசைன்னா மதில். புலை. புலை என்னன்னா சாளரம். புலைன்னா சாளரம். பனை அப்படின்னு கேட்டா முரசு. அதாவது பனைன்னா முரசு. கயம்னா நீர்நிலை. சரிங்களா? கயம்னா என்னது? நீர்நிலை. இதுல வந்து ஆப்ஷன் டி தான் சரியா போடுது. வருதல் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டறிக. வருதல்னா வா. சுட சுடரும் பொன் போல என்ற ஊமையால் கூட கூறும் பொருளை கண்ட ஞானம் வளரும். இதெல்லாம் எங்கேயுமே கேட்டது கிடையாது. பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து சுட சுடரும் போல என்பது ஊமையால் குறிக்கும் பொருள இது வந்து கொஞ்சம் எனக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி தோணுது. பார்த்து கொஞ்சம் ஞானம் வளரும். டிஃபரெண்டா இருக்கு இந்த கொஸ்டின். சொற்களை ஒழுங்குபடுத்தி தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. சரிங்களா? இதான் இதுல வந்து சரியான பதில். பிறவினை சொற்றொடரை காண்க. மாலை அணிவித்தான். சரிங்களா? மாலை அணிவித்தான்ங்கிறது இதுல வந்து பிறவினை தொடர்ல சரியான பதில். நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது வந்து செய்வினை வாக்கியம். நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்யறாங்க. அது செய்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். அதாவது அப்துல் நேற்று வருவித்தான்ங்கிறது ஒரு பிறவினை வாக்கியம். அடுத்து பாருங்க மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிய. மயில் வந்து அகவியது. சரிங்களா? வண்டு என்பது பொருந்தி வரும் சொல்ல வண்டு வந்து முரளும். ரிங்காரமிடுன்னு சொல்லி போட்டுறாதீங்க. வண்டு வந்து முரளும். சரிங்களா? இது வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீ. அதனால வந்து வண்டு வந்து முரளும். சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதில்லை. இதுவே எமக்கு தாயாகும். ஏனெனில் இந்த வார்த்தை தான் அது இணைப்பு சொல். சரிங்களா? சரியான இணைப்பு சொல் ஏனெனில். அடுத்து பாருங்க நான் ஏற்கனவே சென்ற இடம்தான். இதுல வந்து அண்டர்லைன்ல ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆதலால் இங்க வரும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஷ் துன்பப்பட வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும். அதான் மோனோ லிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. சரிங்களா? கலைச்சொல் பாருங்க. மோனோலிங்கல்னா ஒரு மொழி.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னா வைரல் விண்டு. சரிங்களா? வைரல் விண்டுன்னா அது வந்து சுழல் காற்று. கோனிக்கல் ஸ்டோன். அதாவது கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். சரிங்களா? ஓர் பாத்துக்கங்க. ஓர் இரவும், ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள். ஆல்ரெடி ஓர் எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நான் ஆல்ரெடி பல தடவை போட்டேன். சரியான எண்ணடை தேர்ந்தெடுக்க. ஓர் அடர்ந்த காடு. சரிங்களா? ஓர் எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓர்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு. அதாவது ஓர் அப்படின்னா அது உயிரெழுத்து வந்தா அதுக்கு முன்னாடி ஒரு, அந்த மெய்யெழுத்து வந்தா ஒரு, அந்த அந்த ஒரு வந்து ஓர் அப்படின்னு சொல்லி வரும். அடர்ந்த அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு அந்த வார்த்தை வரும். சரிங்களா? அதனால ஓர் போடுறது வித்தியாசம். இங்க பாருங்க, அதே மாதிரி இதுல பாருங்க, ஒரு இனியங்கிறது ஒரு உயிரெழுத்து, அதனால ஓர் வந்துருக்கு. சரிங்களா? இனியங்க உயிரெழுத்து முன்னாடி இந்த ஒரு அப்படின்னு வராது. அதே மாதிரி அழகிய ஆக்கு முன்னாடி சின்ன எழுத்து ஓர்னு வராது. அதாவது தெய்வம் ஓர்னு வராது. ஒரு இனியங்கிறது ஈங்கிறது ஒரு உயிரெழுத்து, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதுதான் ஒரு கண்டுபிடிக்கிற வித்தியாசம். அதாவது கீழ்காணும் ஒரு எல்லா கொஸ்டின்லையும் நான் நடத்தின கொஸ்டின் எல்லாரும் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு பேரா கொடுத்துட்டு அந்த பேரால வந்து தமிழ்ல ஒரு முக்கியமான ஒரு 4-5 லைனை கொடுத்துட்டு அந்த அந்த லைனுக்குள்ளேயே இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இதுல வந்து ஒரு 2ல இருந்து 5 கொஸ்டின் இந்த மாதிரி கேட்காங்க. பாத்துக்கோங்க. நான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன். அது எல்லா கொஸ்டின்லயும் இந்த மாதிரி கொஸ்டின் வருது. தமிழர் நாகரிக வளர்ச்சி சிற்பங்களின் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு மணிமேகலை கூறுகிறது. சரியா? போன்ற சொல் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர்கள சிற்ப கலை நுட்பத்துடன் அமைத்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோயில்கள் நுழைவாயில்களில் இருபுறம் காலு நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. அதாவது சிற்பக்கல்லில் படைத்த டேஸ் எனலாம், அது வந்து கவிதை எனலாம். சரிங்களா? சிற்பக்கல்லில் வைத்தது கவிதை எனலாம். இந்த பாருங்க, இந்த வருத பத்தியெல்லாம் அந்த பிராக்கெட் ஒரு பேரா மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பிராக்கெட் உள்ளே தான் ஆன்சர் இருக்கும். சரிங்களா? புதுசா படிக்கிறவங்களு பாத்துக்காங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு கொஸ்டின் எழுதுறவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் புதுசா படிக்கிற பாத்துக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாலும் நம்மளுக்கு தான் தெரியும்னு சொல்லி அசால்ட்டா இருக்க வேண்டாம். சரிங்களா? எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த முக்கியம். இந்த வருஷத்துல நீங்க பாஸ் ஆகி போகணும்னு நினைச்சீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா பாருங்க. திவாகர நிகண்டுகள் சொல்லப்பட்டுள்ள கலை எதுன்னு கேட்டா சிற்பம். சரிங்களா? அடுத்து பாருங்க, 98 வந்து தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் கேட்டா, தூண்கள்ல என்ன காணப்படும் சிற்பங்கள் கேட்டா என்ன இருக்கு? இங்க பாருங்க, சிங்கம், யாழி, தாமரை போன்றது வந்து பல்லவர் காலத்து தூண்கள்ல காணப்படுது. சரிங்களா? இந்த லைனை பாருங்க, சிங்கம், யாழி, தாமரை மலர்கள் இதுல வந்து தூண்கள்ல காணப்படும் இது சிற்பங்கள் சொல்லிட்டாங்க. காலர் நிற்பது போன்ற எவ்வகை கோயில்கள் செதுக்குடன் குடைவரை கோயில்கள். சரிங்களா? குடைவரை கோயில்கள்ல காலர் நிற்பது போன்ற திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம் கேட்டா திருச்சி மலைக்கோட்டை வந்து பல்லவர் காலத்துல. சரிங்களா? திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் எதுன்னு கேட்டா பல்லவர் காலத்துல. இதோட நம்மளுக்கு வந்து தமிழ் வீடியோ முடிஞ்சது. சரிங்களா? தமிழ் வீடியோ 100 கொஸ்டின் போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஜிகே வீடியோ வருது. ஜிகே வீடியோல வந்து வருது. இது வந்து அடுத்த பாட்டா வரும். சரிங்களா? அடுத்த பாட்டா இது வீடியோ போடுறேன். நண்பர்களே, நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 19 வீடியோ போட்டிருக்கேன். இது 20வது வீடியோ, பார்ட் 20வது வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவும் பாருங்க, இதுக்கு முன்னுள்ள வீடியோவும் பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.